1 கொரிந்தியர் 15:22 சொல்கிறது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாம் பாவம் செய்து சந்ததிகளுக்குள்ளாக சாபத்தை கொண்டு வந்தார். ஆனால் ஆண்டவர் இயேசு பாவத்துக்குள்ளாக மரித்து போன நம்மளை உயிர்ப்பித்து, மரண விளிம்பில் இருந்த நம்மளை ஆண்டவர் மறுபடியுமாய் தூக்கி உனக்கு ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லி உத்தரவாதத்தை கொடுத்து, அவர் உயிர்ப்பிக்கிற தேவன், அவர் ரட்சிக்கிற தேவன். உண்மையாகவே இயேசு கிறிஸ்து நம்மளை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் உயிர்ப்பிக்கிற தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது சாவுக்கு ஏதுவான ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஆதாம் பாவங்கள் நிமித்தம் சாபங்களை கொண்டு வந்தார், மரணத்துக்கு நேராய் கொண்டு வந்தார்கள். மரணம் அவர் ஒவ்வொருவரையும் தாக்கினது. ஆனால் இயேசுவோ மரித்தொழுந்து உயிர்ப்பித்த தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறபடினாலே மரித்து போன உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பான், பலவீனத்தை மாற்றுவான். கர்த்தர் அற்புதம் செய்வான். கர்த்தர் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டான். அவரை நோக்கி கூப்பிடுங்க, விடாம செபிங்க, அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வான். God bless you.